நாம ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை நாம தியானிக்கணும்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்கள், பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் எப்படி நமக்கு சொந்தமாகிறது? அதை கண்டிப்பா நாம தியானிக்கணும். நீங்க பைபிள் பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி, அந்த பைபிள் உள்ள இடங்கள், ஆண்டவர் ஊழியம் செய்த இடங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த இடங்கள், இந்த இடங்களை நீங்க ஞாபகம் வைக்கணும்னா இந்த இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க, இங்க இருந்து 2 லைன் போது பாருங்க, அதுதான் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆறுகள். ஐப்ராத்து நதி, பெரிய நதி. இந்த இருக்கு பாத்தீங்களா, அப்படியே இருக்கணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஐப்ராத்து நதி. இங்க இருந்து எகிப்து நதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போது, நீ பெரிய நதியிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் உள்ள தேசம் உன் பிள்ளைகளுக்கு சொந்தமாகும். அப்ப எகிப்தின் நதின்னு சொன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, நைல் நதி. இந்த நைல் நதியிலிருந்து இந்த ஐப்ராத்து நதி வரைக்கும் உள்ள, அப்படியே இருக்கட்டும், ஐப்ராத்து நதி வரைக்கும் உள்ள தேசம் உனக்கு சொந்தமா இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா அந்த முழு பைபிளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஐப்ராத்து நதி இருக்கிற இடத்துல தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஏதேன் தோட்டம் இருந்த இடம் இந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி இருக்கிற இடம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் உண்டாக்கின தோட்டத்துல 4 நதிகள் இருந்தது. என்னன்னா சொல்லுங்க பாப்போம். பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத்து. இதுல இந்த கீகோனும் பைசோனும், அது இந்த நோவா காலத்து வெள்ளத்துல 4 நதிகளும் 2ஆ மாறிட்டு இப்ப இருக்கிறது டைகிரிஸ் நதி. இப்பவும் இருக்குது, யூப்ரட்டிஸும் இருக்குது. இங்கதான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, ஏதேன் தோட்டம். அவங்க பாவம் செய்த போது தோட்டத்தை விட்டு வெளியே உள்ள இதே பகுதியில, இந்த பகுதியில தான் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து காயின், ஆபேல், சேத், ஏனோஸ்னு சொல்லி வம்சங்கள் எல்லாம் பெறுகிறாங்க. இதே ஏரியா தான், இந்த ஐப்ராத் நதியில தான் இருக்கிறாங்க, அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே. இங்க இருக்கும்போது ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க, ஜனத்தொகை பெருகுது, பாவமும் பெருகுது. நோவாவின் காலத்துல ஜனங்கள் பாவத்தை அதிகமா செய்யும் போது ஜலப்பிரளயம் வருது. ஜலப்பிரளயம் வந்து முழு மனுக்குலத்தையும், அன்றைக்கு இருந்த இந்த பகுதியில தான் மக்கள் இருக்கிறாங்க, அந்த முழு மனுக்குலத்தையும் அழிக்குது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் மாத்திரம் அந்த பேழையில வைத்து, அந்த மேல ஒரு ப்ளூ கலர் தெரியுது பாருங்க, மேல ஒரு சின்ன, அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அரராத் மலை இருக்கிற இடம். அரராத் மலை இருக்கிற இடம் அதுதான், அந்த உராட்டுன்னு சொல்லி போட்டுருக்கு பாத்தீங்களா, அங்கதான் அந்த நோவாவின் பேழை தங்கினது. புரியுதா நான் சொல்றது? இங்க ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அந்த மனுக்குலம் பெருகுது. நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயம் வந்து அழிஞ்சு, அந்த நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் 8 பேரும் அந்த அரராத் மலையில அந்த பேழை தங்குது. இப்ப அந்த அரராத் மலையிலிருந்து வெளியே வந்து சந்ததி பெருகுது. சேம், காம், யாப்பேத். இதுல மூத்தவன் வந்து சேம் கிடையாது, 2வது தான் சேம். யாப்பேத் தான் மூத்தவன். ஆனா சேமை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுனால சேம முதல் வரிசையில வச்சிருக்கு. சேம், காம், யாப்பேத். இவங்க 3 பேருக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, இவங்களுடைய சந்ததி பெருகிறது. இவங்க பெருகி 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 அப்படியே பழைய இடத்துக்கு வாராங்க. இந்த பாபிலோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐப்ராத் நதி பக்கம் வாராங்க. வரும்போது இந்த பாபிலோன் என்கிற இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜலப்பிரளயம் வந்தது, ஜனங்கள் எல்லாம் அழிச்சிட்டு நாமளும் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாபேல் என்கிற இடத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நாமெல்லாம் இனி வெள்ளம் வந்தா தப்பிச்சிடலாம் நினைச்சு அவங்களாக ஒரு யோசனை எடுத்து தேவ திட்டத்துக்கு விரோதமா என்ன செய்றாங்க, பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. அதுதான் இந்த பாபிலோன், பாபேல். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க அவங்க அந்த பாபேல் கோபுரத்தை கெட்டும் போது ஜனங்களுடைய பாஷைய தாறுமாறாக்குறாரு. நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேரு, சேம், காம், யாப்பேத். இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இங்க இருக்கிறாங்க. நீங்க ஆதியாகமம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 10வது அதிகாரத்துல அந்த விவரம் இருக்கும். நல்ல கவனிங்க. எல்லாரும் இங்க சேர்ந்து நோவாவுடைய சந்ததிகளான சேம், காம், யாப்பேத், இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்குகிறார். அவங்க 3 பேரையும் 3 இடத்துக்கு பிரிச்சு விட்டுறார். நோவாவுடைய பிள்ளைகளான சேம், காம், யாப்பேத்தை
மூணையும் மூணு திசைக்கு பிரிச்சிடுறார். காமுடைய சந்ததியார், கானானியர், காமுடைய சந்ததியர் தான் கானானியர். அவங்கள இங்க இருந்து இங்க கொண்டு வந்துட்டார். இந்த கானான் தேசம் இருக்கு பாருங்க, பாசைகளை சிதறின போது அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கானானியர் இங்க வந்துட்டாங்க. சேமுடைய சந்ததியார் என்ன செஞ்சாங்கன்னா, சமமான நிலப்பரப்பு, எங்கெல்லாம் சமமான இடம் இருக்குதோ அங்க சேமுடைய சந்ததியார் அப்படின்னா அவங்க அங்கே இருந்துட்டாங்க. சேமுடைய சந்ததியார் அதே இடத்துல இருந்துட்டாங்க. யாப்பேத்துடைய சந்ததிகளை என்ன செஞ்சிட்டார், தீவுகளுக்கு அனுப்பிட்டார். எங்கெல்லாம் தீவு இருக்குதோ அங்கெல்லாம் யாப்பேத்துடைய சந்ததியார் குடியேறினாங்க. கடலோரத்துல போய் என்ன செஞ்சாங்க, குடியேறினாங்க. இதுவரைக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு? பாருங்க, கானானுடைய சந்ததியார் இங்க வந்துட்டாங்க மலைகளுக்கு. சேமுடைய சந்ததியார் அந்த சமமான நிலப்பரப்புல இருக்கிறாங்க. யாப்பேத்துடைய பிள்ளைகள் எல்லாம் தீவுகள், கடல் எங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ சேமுடைய சந்ததியில ஊர் என்கிற தேசத்துல ஆபிரகாம் இருக்கிறாரு. இங்கதான் ஆபிரகாம் இருக்கிறாரு. கானானியர் இங்க போயிட்டாங்க. யாப்பேத்துடைய சந்ததியார்னா தீவுகளுக்கும் கடற்கரை ஓரத்துக்கு போயிட்டாங்க. இங்க சேமுடைய சந்ததியில ஆபிரகாம் இருக்கிறார். இந்த ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அவர் அப்படியே என்ன செய்றாரு, இந்த சீரியா வழியா இங்க வரைக்கும் ஆபிரகாம் வாரார். இந்த கானானியர்கள் குடியிருக்கிற, காமுடைய சந்ததியார் குடியிருக்கிற இடத்துல ஆபிரகாம் என்ன செய்றாரு, புறப்பட்டு வாரார். இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த இடம் தான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் ஆசீர்வாதமா தருவேன். அங்க இருந்து இங்க கொண்டு வந்து இந்த மலைநாட்டுல கொண்டு வந்து இதை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்றாரு, எகிப்துக்கு வாராரு. திருப்பி ஆண்டவர் மறுபடியும் எகிப்து இல்ல, நீ கானானுக்கு போன்னு சொல்லி கானானுக்கு கொண்டு வரார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருமே இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப யாக்கோபுடைய நாட்கள்ல தேசத்துல பஞ்சம். யோசேப்பு எகிப்துல விற்கப்பட்டு விட்டான். யோசேப்பு இங்க இருக்கிறாரு. யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. இப்ப யோசேப்பு நிமித்தமாக இந்த 11 பேரும் யாக்கோபுடைய குடும்பமும் இங்க புறப்பட்டு வராங்க. இங்க கிட்டத்தட்ட 400 வருஷம் அவங்க என்ன செய்றாங்க, அடிமையா இருக்கிறாங்க. எல்லாம் மறந்துட்டு அவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஆபிரகாம மறந்துட்டாங்க, நோவாவை மறந்துட்டாங்க, ஆபிரகாம் புறப்பட்டு வந்த வழியை மறந்துட்டாங்க, ஈசாக்க மறந்துட்டாங்க, யாக்கோப மறந்துட்டாங்க. எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ மோசேயின் மூலமா ஆண்டவர் இங்க இருந்து அவங்கள புறப்பட பண்றார். இங்க இருந்து எகிப்துல இருந்து புறப்பட பண்றார். புறப்பட்டு செங்கடல் கடந்த பகுதி, இந்த சின்ன கொம்பு இருக்கு பாருங்க, இங்கதான் அவங்க கிராஸ் பண்றாங்க. இவங்க கிராஸ் பண்ணி இங்க போகணும். இங்க போகணும். நீங்க அந்த மேப்பை பார்த்தா தெரியும், இங்க இருந்து புறப்பட்டு இங்க ஈஸியா வந்துடலாம். இந்த எகிப்துல இருந்து இப்படி டிராவல் பண்ணா இங்க வந்துடலாம். ஆனா ஒரு வசனம் இருக்குது, இது பெலிஸ்தியருடைய தேசம். இங்க இருக்குது பெலிஸ்தியருடைய தேசம். ஜனங்கள் பெலிஸ்தியருடைய தேச வழியா போனா பயந்துருவாங்கன்னு சொல்லி சுற்றி நடக்க பண்ணினார். சுற்றி நடக்க பண்ண, அதனாலதான் இங்க இருந்து செங்கடல் கொண்டு வந்து இப்படி கொண்டு போகணும்னு ஆண்டவர் ட்ரை பண்ணியிருந்தார், பிளான் வச்சிருந்தார். இவங்க என்ன செஞ்சாங்க, காதேஸ் பர்னேயாவில இருந்து வேவுகாரர்கள் போய் தேசத்தை பார்க்க போனாங்க. எப்படி இருக்கும் அந்த நாடு, அங்க யாரெல்லாம் இருக்கா அப்படி பார்க்க போகும்போது வந்து துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புறாங்க, நாம போக முடியாது, அவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இது கர்த்தர் வாக்கு பண்ண இடம், ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ண இடம். ஆனா இவங்க துர்ச்செய்தி பரப்பி நம்ம போக முடியாதுன்னு சொன்னோன்னு கிட்டத்தட்ட 40 வருஷம் இப்படி போக வேண்டியவங்க இங்க வந்துட்டாங்க. ஏதோ மோவாப், அம்மோன் இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. இதுதான் மோவாபின் சமனான, இது அம்மோனியர், இது மோவாபியர். இந்த மோவாபியரும் அம்மோனியரும் ஏன் இங்க வந்தாங்க? இங்க இருக்கும்போது ஆபிரகாமுக்கும் லோத்துடைய மந்தமேப்புக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாம் சொல்றார், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா வலது பக்கம் போறேன். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து எரிகோவுக்கு அடுத்த யோர்தானின் சமனான வெளிகள் செழிப்பா இருக்கிறத பார்த்த போது இங்க இருந்து இங்க வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்த லோத்து இங்க வந்துட்டார். இங்க வரும்போதுதான் பாவத்தினால
மோவாப், அம்மோன் என்கிற 2 சந்ததி பிறந்து இந்த ஏரியா ஃபுல்லா லோத்தின் சந்ததி, மோவாபியரும் அம்மோனியரும். இது சமனான வெளி, இது சமனான வெளி. இங்கதான் லோத்தின் சந்ததி இருக்கிறாங்க. இப்ப இவங்க பாருங்க, 40 நாள்ல போக வேண்டியவங்க 40 வருஷம் இங்கே கடந்து சுத்துறாங்க. இப்போ இங்க வந்துட்டாங்க. மோவாபின் சமனான வெளியில வந்து இங்கதான் யோர்தானை கடந்து யோசுவாவின் நாட்கள் என்ன செய்றாங்க, இங்க போறாங்க. இங்கதான் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, இங்கதான் தேவாலயம் கட்டப்படுது, இங்கதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அவர் இருந்த ஊரு கப்பர்நகூம், அவர் பிறந்தது பெத்லகேம், அவர் ஊழியம் செஞ்சது இந்த ஏரியா ஃபுல்லா.